ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்றைய முன்தினம் இரவு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள ஏஎம் சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடந்த 3வது லீக் ஆட்டத்தில் 5 முறை சாம்பியன்களான சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதினாங்க. நடப்பு தொடரில் 2 அணிகளுமே இது முதல் ஆட்டமாகும். இதுல டாஸ் வென்ற சென்னை அணி ஃபீல்டிங்கை தேர்வு பண்ணாங்க. அதன்படி முதல்ல பேட் செய்த மும்பை அணி 20 ஓவர்கள்ல 9 விக்கெட்டுக்கு 155 ரன்களை சேர்த்தாங்க. அதிகபட்சமாகவே திலக் வர்மா 31 ரன்கள் அடித்தாரு. சென்னை அணி தரப்புல நூர் அகமது 4 விக்கெட்டுகளும் கலீல் அகமது அவர்கள் 3 விக்கெட்டுகளுமே வீழ்த்தினாங்க. இதனடுத்து 156 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்குடன் ஆடிய சென்னை அணி 19.1 ஓவர்ல அணி 6 விக்கெட்டுகளுக்கு 158 ரன்கள் எடுத்து 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வெற்றியுமே பெற்றாங்க. அதிகபட்சமாக ரச்சின் ரவீந்திரா 65 ரன்களும் கேக்வாட் அவர்கள் 53 ரன்களுமே அடித்தாங்க. மும்பை தரப்புல விக்னேஷ் புத்தூர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த ஆட்டத்துல சென்னை அணியுடைய வீரர்களான கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் கலீல் அகமது பந்தை சேதப்படுத்தியதாக சர்ச்சை வீடியோ ஒன்று சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு. அந்த வீடியோவில் கலீல் அகமது பந்து வீச தயாராகும் முன்பு தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒன்றை எடுத்து ருத்ராஜ் கையில கொடுப்பது போலவும் அதனை கெய்க்வாட் அவர்கள் தன்னுடைய பாக்கெட்ல மறைத்து வைப்பது போலவுமே உள்ள காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. இருந்தாலுமே இது என்ன பொருள் அப்படின்றது தெளிவாக தெரியல. இதனை வைத்து சில ரசிகர்கள் சென்னை அணியினர் பந்தை சேதப்படுத்தி உள்ளனர் அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டும் இருக்காங்க. சோ இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.